வெல்கம் டு பென்சி vlog. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சுண்டைக்காய் வத்தல் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். காஞ்ச மிளகாய் 2 எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். 4 சின்னதாக 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே பூண்டு காரக்குழம்புக்கு நிறையா சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு நான் நல்லா கல் வச்சு இடிச்சுக்க போகிறேன். பூண்டு நல்லா இடித்து வச்சுட்டு தான் நான் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் ஒரு அரை கிளாஸ்க்கு மேலே சுண்டைக்காய் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுண்டைக்காயும் நம்ம நல்லா கல்லில் நசுக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சுண்டைக்காவை நான் நல்லா கல்லில் இந்த மாதிரி கொய்க்கல்லில் நல்லா நான் நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி இருந்த சுண்டைக்காவை நான் இதில் வச்சு நல்லா பாருங்கள் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆயில் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக 2 காஞ்ச மிளகாய் எடுத்து நான் கிள்ளி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சு வந்ததும் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பாருங்கள், நான் நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இடித்து போட்டால் தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், கல்லில் எடுத்து நான் இடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா தான் நான் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போடுறேன். பூண்டு நல்லா பொன்னிறமாக மாறினா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு. பாருங்கள், பூண்டு கலர் மாறிடுச்சுங்களா. இதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆகணும். இந்த சுண்டைக்காய் குழம்பு ரொம்ப ஹெல்தி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த சுண்டைக்காயில். நம்ம இது போல் சுண்டைக்காய் குழம்பு வச்சு கொடுத்தா நம்ம பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. இந்த சுண்டைக்காவை நல்லா இப்படி இடித்து வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்பூனில் 2 கல்லுப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் வெங்காயம் நல்லா கலர் மாறினதும் தான் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஷோ பண்ணேன் இல்லைங்களா, அந்த 4 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கி நல்லா மேஷ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா தான் நம்ம சுண்டைக்காய் இதில் போட்டு வதக்கணும் எண்ணெயில். எல்லா வெஜிடபிள்ஸ் போலேயும் தான் சுண்டைக்காயிலையும் அவ்வளோ சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சுண்டைக்காயிலையும் எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு இந்த சுண்டைக்காய் நம்ம சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி நல்லா வதங்கினதும் சுண்டைக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கினதும் சுண்டைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பாருங்கள் நல்லா மேஷ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா தான் நான் சுண்டைக்காய் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நல்லா வதங்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி இல்லாட்டி அங்கங்கே இருக்கும் அப்படியே வதங்காமல். இப்போ நல்லா மேஷ் ஆன தக்காளியில் சுண்டைக்காவை போட்டு நான் நல்லா வதக்கிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தக்காளியிலே சுண்டைக்காவை நல்லா வதக்குறேன். சுண்டைக்காவை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா இது கலர் மாதிரி வதங்கினதும் இதுக்கப்புறம் நம்ம வீட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு சுண்டைக்காய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட வீட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்பூன் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சமாக, அதாவது 1.5 ஸ்பூன் கிட்ட
வீட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டாச்சு. இப்போ இந்த எண்ணெயிலேயே இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போயிடும். அதுக்காக பாருங்கள், இதை நல்லா வதக்கிட்டேன். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுறேன். நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் நல்லா வதங்கினதும் இந்த புளி கரைசல் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு அரை லெமன் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணியை வச்சாலும் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. நல்லா தொக்கு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா சுண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா சுண்டி பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இது நான் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சுண்ட வச்சுட்டேன். சிம்மில் வச்சு சுண்ட வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. சுண்ட வச்சதுக்கப்புறம் இது போல் இந்த அளவுக்கு சுண்டணும் நம்ம குழம்பு. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான சுண்டைக்கால் வத்தை குழம்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பூண்டு நிறைய இடித்து போகணும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.